Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4th T20 மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து 31 ஜனவரி 7 மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனேயில் தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. புனேயில் கடைசியாக நடந்த மேட்ச்னு பார்த்தோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஸ்ரீலங்கா கூட. ஓவரால் அதில் ஒரு பேட்டிங் ட்ராக் நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் இருந்திருக்கு. மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா சூரியகுமார் யாதவும் அக்ஷர் பட்டேலும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், வேர்ல்டு கப் 2023 இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா பங்களாதேஷ். அதில் ஆஸ்திரேலியாவில் மிச்சல் மார்ஷ் 177 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். மிச்சல் மார்ஷோட பேட்டிங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃப்ளாட் ட்ராக்கு, நல்ல பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சுன்னா நல்லாவே ஆடுவார். லோ கட் ஆனால் வந்து ஃப்ளாப் ஆவார். அதுலேருந்தே நம்ம வந்து கெஸ் பண்ணலாம் இந்த விக்கெட்டை. ஸோ நான் சர்ச் பண்ண வரைய சையது முஷ்டாக் ட்ராஃபியோ இல்லை டொமஸ்டிக்கோ பெரிய அளவில் ரீசெண்டாக இங்கே எதுவுமே நடக்கலை. ஓடிய மேட்சஸ் அதுக்கப்புறமா T20 மேட்ச்சோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச் தான். விக்கெட் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். பட் இங்கிலாந்து எப்படி பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் பயங்கரமாக வருண் சக்கரவர்த்திக்கு ஃப்ளாப் ஆகிறாங்க. ஆனால் என்ன தான் வருண் சக்கரவர்த்திக்கு ஃப்ளாப் ஆனாலும் இங்கிலாந்தில் லாஸ்ட் வரையும் பேட்டிங் ஹிட்டர்ஸ் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. 100 ரனில் 7 விக்கெட் போனாலும் யாரோ ஒரு ஆள், பிரெண்டன் கிராஸ் வந்து அவர் ஆடினார் ஒரு மேட்ச்சு, லிவிங்ஸ்டன் வந்து ஒரு மேட்ச் வந்து ஆடுறாரு. யாராவது ஒரு ஆள் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துட்றாங்க குயிக்காக ஒரு 40 ரன். ஸோ 160 ஈஸியாக கிராஸ் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இந்தியா தான் வந்து சேஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த மேட்ச் இங்கிலாந்து வந்து சேஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கலாம். காரணம் என்னென்னா இங்கிலாந்தோட டெத் பவுலிங் டீசெண்டாகவே இருக்குது. ஜேமி ஓவர்டன் பேட்டிங்கில் ரொம்ப போராடினாலும் பவுலிங்கில் கட்டர்ஸை போட்டு 3 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச்சு. அது உண்மையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அடிக்கவே முடியல அவரோட பாலை. கிளியராக வந்து ஜாஸ் பட்லர் மூவ் பண்ணுறார். மார்க்குட்டை வச்சு பவர் பிளேயில் வந்து மூவ் பண்ணிடுறாரு. டெத்தில் ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறமா பிரெண்டன் கிராஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடுறாங்க, பவுலிங் போடுறாங்க. டெத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஓவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 ஓவர் முன்னாடி முடிச்சிடறாரு. மிடில் ஆடல் ரசித்து 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் லிவிங்ஸ்டன். இதுதான் வந்து இவரோட பிளான். சேசிங்னு வந்தால் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிற ஃப்ளிப்சால்ட்டு ஹிட் ஆவார். அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மேட்ச்லேயும் சொல்லிகிட்ருக்கேன். சப்போஸ் சேசிங் இங்கிலாந்து வந்தால் ஃப்ளிப்சால்ட்டை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. அவரோட ரெக்கார்டுமே அதான் சொல்லுது. ஓவரால் எங்கே எடுத்தாலுமே வெஸ்ட் இண்டீஸை தவிர்த்து அவரோட ரெக்கார்டு சேசிங்கில் பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சரியாக இல்லை. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு போனஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்களே ட்ரேடுன்ற ஆப்ஷனில் போனஸை கிளிக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாங்குவாங்க. நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா 100 போனஸை ஒரு 70 ரூபீஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஒரு 1000 போனஸ் வச்சுருந்தீங்கன்னா 1000 போனஸை ஒரு 600 700 ருபீஸ்னு கொடுங்க, வாங்குவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கும். போனஸ் வந்தால் கவலைப்படாதீங்க, நீங்களே சேலும் பண்ணிக்கலாம். டிடிஎஸோட போனஸை ஜிஎஸ்டி உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்குக்கு வேறு ஆப்போனன்ட்ஸ் எல்லா கான்டெஸ்ட்லேயுமே வருவாங்க. ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்கும். டோட்டல் மேட்ச்சு இன்டர்நேஷ்னல் T20 மொத்தமே 4 மேட்ச் தான் இங்கே நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்னர் டீம் 2 மேட்சும், செகண்ட் பேட்னர் டீம் 2 மேட்சும் ஆவரேஜாக 166 ரன் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜே 166னா ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் தான். கொஞ்சம் லாஜிக்கல் பிக்கில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ லாஜிக்கல்னால் இப்போ வந்து ஒரு 3 லெஃப்ட் ஹேண்ட் 4 லெஃப்ட் ஹேண்ட் தொடச்சி வந்து ஆஃப் ஸ்பின்னருக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸுக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். மற்றபடி பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். பிளேயிங் வந்து பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல மாறி வருவாங்க. ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங்க்கு இன்ஜுரி, அவரை ஆட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த இடத்துல யார் வேணால் வரலாம். ரமன்தீப் வரலாம், இல்லை மறுபடியும் ஜுரேலுக்கே சான்ஸ் கொடுக்கலாம். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாயி, வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி. இப்போது ஹர்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வருவாங்க. முகமது ஷமியை எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி முகமது ஷமி ஆடினார் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை தான் பெஞ்சில் வைப்பாங்க. ஹர்தீப் சிங் வந்து ஆடுவார். இதுதான் கான்செப்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஆன் டைம் லைன் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். இங்கே இங்கிலாந்து தரப்பில் ஃப்ளிப்சால்ட்டு, பென் டக்கட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஸ்மித் ஆடலாம். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ஜேக்கப் பெத்தல் ஆடலாம். ஜேக்கப் பெத்தலுக்கு இன்ஜுரின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தான் வந்து போன மேட்ச் சப்ஸ்டியூட்டாகவே நின்றுருந்தார். ஜிமி ஓவர்டன், மார்க்குட், ஆடல் ரசித், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரெண்டன்
கிராஸ். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி பிளேயிங் லெவன். இதில் மாற்றங்கள்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இங்கிலாந்து தரப்பில். இப்போது போன மேட்ச்சில் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்தார். பெரிய லெவலில் அவங்களால ஜெயிக்க முடியல இந்தியானால். 5 விக்கெட் எடுத்துமே திலக் வர்மா ஃப்ளாப் ஆனார். அதை நோட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 4 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் திலக் வர்மா அவுட் ஆனார். பயங்கரமான ஒரு பால், அதனால தான் அவர் அவுட் ஆனார். அப்படி இல்லாட்டி திலக் வர்மா அவுட் ஆக வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக கிளிக்காக சான்ஸ் இருக்கும். சஞ்சீவ் சாம்சன் அவரோட ஓல்டு ஃபார்முக்கு திரும்பிட்டார். இதே மாதிரி தான் சஞ்சீவ் சாம்சன் எப்பயுமே பண்ணுவார். இந்தியன் டீமுக்கு வந்தாலேயும் இப்போ ரீசெண்டாக 100லாம் அடித்தார். இப்போது கன்சிஸ்டண்ட்டாக இன்னொரு 5 இன்னிங்ஸ் ஃப்ளாப் ஆனார்னா தூக்கிடுவாங்க. ஜெய்ஸ்வால் உள்ளே வந்துடுவார். இப்போ அபிஷேக் சர்மாவா சஞ்சீவ் சாம்சனான்ற ஒரு போட்டி தான் போகும். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் நினைக்கலாம் எல்லாருமே ரிஷப் பந்தை தூக்கிட்டாங்க T20லேருந்து, அவ்வளோதான் அவர் வரமாட்டார் அப்படின்னு. இது சும்மா தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஜுரையில் ஒரு பேக்கப் ஆகும், ஜித்தேஷ் சர்மா ஒரு பேக்கப் ஆகும். சும்மா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்க்காண்டி. கரெக்டாக வேர்ல்டு கப்புன்னு வரப்போ ரிஷப் பந்தை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ரிஷப் பந்த் வந்துடுவார் அதில் உறுதியாக. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட, இன்னுமே ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கிடைக்கும். இப்போ சஞ்சீவ் சாம்சன் கன்சிஸ்டண்ட்டாக அடித்து தான் ஆகணும். அதேமாதிரி அபிஷேக் சர்மா பவுலிங் போடுற அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குது. அதனால் அதையும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. மேபி சஞ்சீவ் சாம்சன் சேசிங் வராமல் ஃபஸ்ட்டு பேட்டிங் வராரு அப்படின்னா கொஞ்சம் எதிர்பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. சேசிங் வந்தால் ப்ரெஷர் ஆகிறாருன்னு கூட நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுக்க வேணாம். தொடர்ச்சியாக மார்க்வுட்டும் ஜோஃப்ராஜரும் அவரோட ஷார்ட் பால் பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. இது விராட் கோலிக்கே நடந்துச்சு. ஆண்டர்சன் தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட 5 இன்னிங்ஸ் 6 இன்னிங்ஸ் விக்கெட் எடுத்தார் ஒரே மாதிரி. அதனால் சஞ்சீவ் சாம்சன் அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. அவுட் ஆனால் மறுபடியும் அவுட் ஆனது தான். உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ஏதாவது ஃபஸ்ட் பேட்டிங்னா ஃப்ரீயாக ஆடுவார் அப்படின்ற கான்செப்டில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சஞ்சீவ் சாம்சனுக்கு கேப்டன் கொடுத்து பாருங்கள். அபிஷேக் சர்மாவுக்கு மினிமம் 30 பாயிண்ட் வாங்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. கேட்ச் பிடிக்கிற இடத்துல அவர் தான் நிற்கிறார். அதேமாதிரி தேவைப்பட்டால் 1 or 2 ஓவர் சூரியகுமார் ஏதோ கொடுக்குறாரு. நம்ம ட்ராப் பண்ணால் ரிஸ்க்கு தான் அபிஷேக் சர்மாவை ஸ்மால் லீக்ஸில். காரணம் என்னென்னா விக்கெட் வந்து இப்போ ஸ்பின் ஆகிடுது அப்படின்னா அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். பெரிய அளவில் அவர் வருண் சக்கரவர்த்தியை தவிர்த்து ரவி பிஷ்ணாய் வாஷிங்டன் சுந்தரை நம்புற மாதிரி இல்லை. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு சப்போர்ட் கிடச்சா அபிஷேக் சர்மா பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரப்போ. அதனால் அபிஷேக் சர்மா 1 ஓவர்லேருந்து 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட்டு கூட அவர் ரன் கொடுத்தாலும் எடுப்பார். ஏன்னா அவர் விக்கெட் டேக்கிங் தான் பவுல் பண்ணுவார். கண்டெயின் பண்ணுறதுக்கு அபிஷேக் சர்மா பவுல் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் டக் அவுட் ஆக சான்ஸ் இல்லை. ஏதோ குயிக்காக ஒரு 20 ரன் 25 அடித்தாலும் அதை பவுண்ட்ரியில் அடிப்பார். மினிமம் நமக்கு 45லேருந்து 50 பாயிண்ட் வந்துடுவார். ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். இதே சஞ்சீவ் சாம்சன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேசிங்கில் ப்ரெஷர் ஆகிறாரு. மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவார்ன்ற கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுங்க. ஜிஎல்லில் திலக் வர்மா இந்த மேட்ச் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் உறுதியாக நல்லா ஆடுவார். ஏன்னா போன மேட்ச் அவர் அவுட் ஆன விதம் பால் ரொம்பவுமே கஷ்டமான பால், அதனால் அவுட் ஆனார். சூரியகுமார் யாதவ் கன்சிஸ்டண்ட்டாக 20+ இன்னிங்ஸு 30 ரன் 40 ரன் கூட அடிக்கலை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 60 டொமஸ்டிக்கில் அடிச்சிருக்கார். மற்ற எல்லா மேட்சஸுமே பங்களாதேஷ் கூட சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு 100 அடித்தாருன்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா கூட மற்றபடி எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஆடின அவர் டொமஸ்டிக்லேருந்து எல்லாமே ஃப்ளாப்பு. அவர் ஃபார்ம்லேயும் சுத்தமாக கிடையாது. கண்டுபிடிச்சிட்டாங்க அவரோட ஷாட்டை. அதுதான் வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனில் ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனில் ஹர்திக் பாண்டியா தான், நோ டவுட். ஆனால் இப்போ முகமது ஷமி ஹர்தீப் சிங் 2 பேரும் ஆடினாங்கன்னா ஒரு ஸ்பின்னர் குறைவாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் கட் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும். ஆனாலும் உங்களுக்கு பேட்டிங் மேலே வராரு. மினிமம் 10லேருந்து 15 ரன் அடிச்சிருவார். பவுலிங்கில் ஒரு விக்கெட்டோ இல்லை கேட்ச் பிடிக்கிற இடத்துல மிட் ஆஃபில் நின்று ஒரு கேட்சை வந்து பிடிப்பார். சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் இவர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஜுரைல் பிக் பண்ணுறதுலாம் ரிஸ்க்கு தான். அவ்வளோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. கிளாரிட்டி இல்லை அவருக்கு இங்கிலாந்து பவுலர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணணுன்னு. அக்ஷர் பட்டேல் சேஃபஸ்ட் ஆப்ஷன். அவரோட ஃபேவரட் கிரவுண்ட் இந்த கிரவுண்ட். லாஸ்ட்டாக இங்கே ஆடினப்போ அவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 66 ரன் மிடில் வந்து அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டரில் கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸுமே அக்ஷர் பட்டேலுக்கு இருக்கும். 4 ஓவர்ஸ் வீசினார்னா ஒரு விக்கெட் மினிமம் அக்ஷர் பட்டேல் எடுத்துருவார். ஸோ ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் நல்ல ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். சஞ்சீவ் சாம்சன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அபிஷேக் சர்மா ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. வருண் சக்கரவர்த்தியை மோஸ்ட்லி எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கிலாந்து ஆடுறாங்க. அவரோட பாலை எப்படி ஆடுறதுன்னே தெரியல. இன்னுமே அவங்களுக்கு கெஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ 2 விக்கெட் எடுத்தால் கூட நறுக்குன்னு
போல்டு இல்லை எல்பிடபிள்யூன்னு விக்கெட் எடுக்கிறார். அது வந்து அட்வான்டேஜ் வருண் சக்கரவர்த்தி நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்களுக்கு 70+ பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும் 2 போல்டு எல்பிடபிள்யூ எடுக்கிறப்போ. இப்போ ஏதோ புதுசாக இந்த மேட்ச்சில் இருந்து டாட் பாலுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா, அதுக்கப்புறம் 25 ரன் அடித்தா போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அநேகமாக அதை வந்து இப்போதைக்கு ட்ரையல் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ எல்லா ஃபேண்டசி ஆப்லேயுமே பாயிண்ட் சிஸ்டம் மாறும். என்னை பொறுத்தவரையும் நல்லது தான். ஏன்னா இப்போ ஒரு பவுலர் வந்து 5 பால் டாட் பால் வச்சு ஒரே ஒரு பால் வந்து ரன் கொடுத்தா அது மெய்டின் ஓவர் இல்லாமல் போயிடுது. ஃபேண்டசி ரூல்ஸ் படி மெய்டின் ஓவருக்கு மட்டும்தான் இத்தனை பாயிண்ட்டுன்னு இருக்குது. இப்போ 5 பால் டாட் பால் வச்சா அவருக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது டெஸ்ட் கிரிக்கெட்டில் வராது, ODI T20 ஃபார்மெட்டில் வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ சேஃப் கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா, நோ டவுட் அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா கூட நம்ம பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க சஞ்சு சாம்சன், வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணுங்கள். என்ன தான் வருண் சக்கரவர்த்தி கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்தாலும் பவுலரை சேஃப் கேப்டனைஸ் கொடுக்குறது ரிஸ்க் தான். முகமது ஷமி விக்கெட் எடுக்கலை போன மேட்ச்சு, நிறைய பேர் ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பினார்னா அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பார். அதுவும் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. GL கேப்டனைஸ் ட்ரை பண்ணுங்கள். வாஷிங்டன் சுந்தர் டவுட்டு தான், அவரோட T20 பர்ஃபார்மன்ஸ்ன்றது போகிறதா இருக்குது. ரவி பிஸ்னாயி மேபி செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஒரு GL கேப்டனைஸ் ட்ரை பண்ணுங்கள் ஆடினாருன்னா. மற்றபடி டெத்தில் பவுல் பண்ண போகிறது இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி. ஹர்தீப் சிங் வந்துட்டு அவர் பவுல் பண்ணுவார், ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். முகமது ஷமி ஆடுவாரா அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஆட வைக்கிறாங்களா என்னன்றது கண்டிஷனை பொறுத்து இருக்குது. திலக் வர்மாவும் GL கேப்டனைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது சேசிங்கில் நல்லா ஆடுவார். சூரியகுமார் யாதவ் வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டனைஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓவர் ரிஸ்க் எடுத்து சேஃப் டீமில் போகணுன்னு நினைக்கிறவங்க சஞ்சு சாம்சனை சேசிங்கில் ட்ராப் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை ட்ராப் பண்ணுங்கள். இல்லை சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அவரையும் கேப்டனைஸ் கூட கொடுக்கலாம். அவரை ஒரு வைஸ் கேப்டனாக கொடுத்து சஞ்சு சாம்சனை கேப்டனாக கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஹையஸ்ட் ரன் போவாங்க. அபிஷேக் சர்மா மட்டும் ஃப்ளாப் ஆவார். இவங்க 2 பேரும் ஹிட் ஆவாங்கன்ற கான்செப்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கிலாந்து தரப்பில் பிளிப்சால்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் சேசிங்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். விக்கெட் கீப்பிங்கில் 2 கேட்ச் மினிமம் பிடிச்சிருவார். போன மேட்ச்சே விக்கெட் கீப்பிங் மாற்றி விட்டாங்க, அதுலேயும் 2 கேட்ச் பிடிச்சாரு. பென் டக்கட் ஃபார்முக்கு திரும்பியிருக்கார். ஆனால் என்ன பிரச்சனைனா பென் டக்கட் குயிக்காக அடிக்க பார்ப்பார். சடனாக ஒரு 20 ரன் குயிக்காக அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஜாஸ் பட்லர் கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச்சுக்கு பெட்டர் கேப்டன் சாய்ஸு. கண்டிப்பாக போன மேட்ச் ஃப்ளாப் ஆன மாதிரி ஆக மாட்டார். ப்ளஸ் உங்களுக்கு ஜாஸ் பட்லரு கேச்சஸ் வந்து எந்தெந்த இடத்துல வருதோ அங்கே போய் நிற்கிறார். போன மேட்ச்மே 2 கேட்ச் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவரும் ஒரு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், அந்த மாதிரி இவரும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் சேஃப் கேப்டனில். லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் எல்லா மேட்ச்சும் கொடுக்க மாட்டாங்க. மேபி ரிங்கு சிங் வராரு அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கான வாய்ப்புகள் கூடும். திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர் அண்ணா அவர் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க. அப்போ ஓவர்ஸ் அதிகமாக வீசலாம். இல்லை ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடச்சிச்சின்னா பேசர்ஸை குறைச்சிட்டு ஸ்பின்னருக்கு வாய்ப்பு அதிகமாகும். அப்போயும் லியாம் லிவிங்ஸ்டன் ஓவர் போடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஹாரி ப்ரூக்கு அவருக்கு எப்படி வந்து ஸ்பின் ஆடுறதுன்னே தெரியல. ஓவர் ரேட்டட் பிளேயர் தான், அதில் நோ டவுட். 2 ஓவர் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ரொம்ப ரிஸ்க்கு தான். சூரியகுமார் யாதவ் கூட சேஃப்னு சொல்லிடலாம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு. ஹாரி ப்ரூக்கு ரொம்பவுமே மோசம். இதே மாதிரி தான் ஒரு IPL ஒரு 100 மட்டும் அடிச்சுட்டு மற்ற எல்லா மேட்ச் ஃப்ளாப் ஆகிருப்பார் SRHல. அதை தொடர்ந்துமே வந்து ஹாரி ப்ரூக் பண்ணுறாரு. சப்போஸ் ஏதாவது பேட்டிங் பொசிஷனை மாற்றுறாங்க அப்படின்னா கூட ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏதோ பிளிப்சால்ட்டை கூட கீழே ஆட வச்சுட்டு ஹாரி ப்ரூக்கை ஓப்பன் பண்ண வச்சாங்கன்னா கூட ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்பின்னர்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஹாரி ப்ரூக் ஆடிட்டு போட்டோன்னு ஒரு கான்செப்ட் கூட யோசிப்பாங்க. அப்படி எதுவும் ஓப்பனிங் வராரு அப்படின்னா ஏதாவது GL கேப்டனாக கொடுத்து சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஜேமி ஸ்மித் ஆடினாலும் 2 6 அடிப்பார், அதுக்கு மேலே அடிக்கிறது கஷ்டம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஜேமி ஓவர்டன் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மினிமம் ஒரு விக்கெட்லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். ஏன்னா டெத்தில் அவர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி சேசிங் வரப்போ நல்லாவே பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். கொஞ்சம் வேகமாகவே பேட்டிங் வந்தாலும் வரலாம். இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜேமி ஓவர்டன் டீசெண்டான ஒரு பிக்கு. ஆனால் செகண்ட் பவுல் பண்ணால் போன மேட்ச் மாதிரி கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பாருன்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மினிமம் 2+ விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங் வந்தாலும் ஒரு 10-15 ரன் ஆடலாம். வருண் சக்கரவர்த்தி இல்லாமல் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா ஆடிடுவார் ஜேமி ஓவர்டன். ஓரளவுக்கு டீசென்ட் கேப்டன் சாய்ஸ். இந்த சைடில் ஜாஸ் பட்லரும் ஜேமி ஓவர்டனு, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நம்ம சேர்த்துக்கலாம்.
கன்சிஸ்டண்ட்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. பேட்டிங் வந்தால் ஒரு 7-8 ரன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பிரெண்டன் கார்ஸ். ஸோ கண்டிப்பாக கார்ஸ்மே வந்து சூப்பரான ஒரு பிளேயர், சூப்பரான ஒரு ஆப்ஷன். போன மேட்ச்சில் பேட்டிங்கில் அவசரப்பட்டார் வருண் சக்கரவர்த்தி அடிக்க போய். அப்படி இல்லாட்டி ஒரு 20 ரன் அடிச்சிருப்பார். ப்ளஸ் பவுலிங் ஸ்டெம் டு ஸ்டெம் அதிக வேகத்தில் போகிறதுனால இந்தியாவோட பேட்டர்ஸு மிடில் ஆர்டருக்கு கீழே போகிறப்போ பயப்படுறாங்க, தடுமாறுறாங்க. அதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்குது. நிறைய பேர் யோசிக்கலாம், போன மேட்ச் லாஸ்ட் ஒரு கார்ஸ் தான் வந்து பவுல் பண்ணாருன்னு. ஆனால் அவர் சும்மா தான் வந்து பவுல் பண்ணியிருப்பார். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். எஃபெக்ட் எடுத்து போட்டிருந்தார் அப்படின்னா ஸ்டெம்பிளே போட்டிருப்பார், கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இங்கிலாந்து தரப்பில் தான் இந்தியா தரப்போட நமக்கு சேஃப் கேப்டன்ஷிப் ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்கிறாங்க. ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் ஃபிளிப்சால்ட்டை மேபி ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎல்ல மட்டும் சேசிங் வந்தார்னா ட்ரை பண்ணுங்கள். மார்க்வுட்டு கண்டெயின் தான் பண்ணுறாரு, விக்கெட் எடுக்கிறது இல்லை. ஆடல் ரஷீத்து ஸ்பின் ஆனால் ஹெல்ப் கிடச்சா மட்டும்தான் விக்கெட்டு, மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். இவங்க தான் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாகிறப்போ லியாம் லிவிங்ஸ்டனும் உள்ளே வருவார். ஸோ ஜிஎல் ஆப்ஷன்ஸில் ஃபிளிப்சால்ட்டை ட்ரை பண்ணுங்கள். டெத்தில் பவுல் பண்ண போகிறது ஜேமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சரு, அதுக்கப்புறம் கார்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்பெல்லு தான் மார்க்வுட்டு. அதிக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் லியாம் லிவிங்ஸ்டன். இங்கே டெத்தில் ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங் பவுல் பண்ணலாம். முகமது ஷமி ஆடுவாரா அப்படின்றத பார்க்கணும். மிடில் ஓவர்ஸில் அக்ஷர் பட்டேலை வச்சு மூவ் பண்ணுவாங்க. தேவைப்பட்ட அபிஷேக் சர்மா பவுல் பண்ணுவார். விக்கெட்டு நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமான பேட்டர்ஸ் எடுத்து அவங்களுக்குள்ளே கூட கேப்டன் கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான அட்ரஸ் வந்து இதுதான் கரெக்டான அட்ரஸ். ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க 2K ஃபேண்டசின்னு நிறைய ஃபேக் சேனல்ஸ் வரும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதுதான் கரெக்டான இந்த ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டை ஏதோ கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன், சேஃப் ஆப்ஷன்ஸில் ஜாஸ் பட்லர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜேமி ஓவர்டன், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், கார்ஸ், இவங்க 4 பேரும் பெட்ரு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் ஃபிளிப்சால்ட்டை ட்ரை பண்ணுங்கள். பென் டக்கெட்டு திடீர்னு அவுட் ஆனால் ஆயிடுவார் கம்மியான ரன்ஸில். இந்த சைடில் உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன்ஸில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். கொஞ்சம் இந்தியா இங்கிலாந்து 2 பேர்த்துக்குள்ளே கேப்டன்ஷிப் கொடுக்குறது பெட்ரு. ஜிஎல் கேப்டனில் சூரியகுமார் யாதவ், சஞ்சீவ் சாம்சனு. இந்த சைடில் உங்களுக்கு ஜிஎல் கேப்டன்ஷிப் கேப்டனில் ஃபிளிப்சால்ட்டு சேஸ் பண்ணால் மட்டும். அதுக்கப்புறமா ஜிஎல் கேப்டன் பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இப்போ ரிங்கு உள்ளே வந்துட்டாருன்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த கிரவுண்டில் ஆடின மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல், சூரியகுமார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ட்ராக், அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிருக்கு. பேசர்ஸு கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு இந்த கிரவுண்ட்லேயும் ஹெல்ப் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா போடுவார், ஜேமி ஓவர்டன் அதிகமான கட்டர்ஸ் வீசுகிறாரு, அவருக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும், பார்த்துக்கோங்க. சஞ்சீவ் சாம்சன் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுவார், அதனால் அவரை ஜிஎல்ல நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணலாம்.